بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூஉ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நாம் அனைவரும் நேர காலத்தோடு ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் கண்ட ஒரு அற்புதமான கனவு சம்பந்தமாக, அந்த கனவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட சில பயங்கரமான காட்சிகள், அந்த காட்சிகளின் போது குறித்த தண்டிக்கப்படுகின்ற நபர்களும் எதற்காக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற எச்சரிக்கை செய்திகளையும் உங்களோடு இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக அவருக்கு ஒரு வழக்கம் இருக்குது. தன் வாழ்க்கையில் ஃபஜ்ர் தொழுகையை இமாமாக நின்று தொழுவித்து விட்டால் முன்னாடி மஅமூம்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஹல் ரஆ அஹதும் மின்கும் மின் ருயா, உங்கள யாராவது கனவு கண்டீர்களான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் கனவு கண்டார்களாக இருந்தால் அந்த கனவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்பவராக இருப்பார். ஒரு நாள் இப்படி வழக்கத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுது விட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களை யாராவது கனவு கண்டீர்களா என்று. எந்த சஹாபியும் எதுவுமே சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமான ஒரு கனவு காணவில்லை, ஒரு மிக பயங்கரமான ஒரு கனவை கண்டார்கள். அந்த கனவுகள், அதில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட காட்சிகளை இப்போது நான் சொல்கின்ற போது அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் மேல் சிலிர்த்து போகின்ற மிக பயங்கரமான அற்புதமான காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். நேரடியாக கண்ட அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி பயந்து போனார்கள் என்றால் அதை நேரடியாக கேட்ட சஹாபாக்களுக்கு எப்படி உள்ளுணர்வு, உள்ளச்சம் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவு என்ன? இது சஹீஹுல் புகாரியில் 7047வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சமுரா பின் ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது, இன்றைய இரவு தூங்கி கொண்டிருந்தேன், 2 வானவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். வந்து என்னை எழுப்பி சொன்னார்கள், இன் தலிக், வாங்கள், நடந்து செல்வோம், வாருங்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த 2 வானவர்களும் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வன் தலக்து மாஹுமா, அவங்க 2 பேரோடையும் நான் நடந்து போனேன்.
அப்போது ஒரு காட்சியை கண்டேன். முதலாவது காட்சி, அது என்ன காட்சி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு கழித்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் பெரிய ஒரு பாறாங்கல்லோடு நிற்கிறார். ஒரு மனிதர் ஒரு கழித்து தூங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் பெரிய ஒரு பாறாங்கல்லோடு நிற்கிறார். அந்த பாறாங்கல்லோடு நிற்கிற மனிதர் தூங்கி கொண்டிருக்கின்ற மனிதருடைய தலையில் அந்த கல்லை தூக்கி போடுறார். அந்த தலை அப்படியே சுக்குநூறு ஆகி விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறி போனார்கள். சுப்ஹானல்லாஹ், மாஹாதானி, இவங்க ரெண்டு பேரும் யாரப்பா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படுகிறது. தலை சுக்குநூறாக மறுவது மட்டுமல்ல, அந்த சுக்குநூறாகி அந்த கல் உருண்டோடுகிறது. மீண்டும் பக்கத்தில் நின்ற மனிதர் அந்த கல்லை தூக்குறார். எப்போது அந்த தலை முழுமையான ஒரு தலையாக ஒரு வடிவமாக இருந்ததோ, அந்த தண்டனை கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த தலை எப்படி இருந்துச்சோ, அவர் கல்லை எடுப்பதற்குள் அந்த தலை அப்படியே மீண்டும் மாறிவிடுகிறது. மீண்டும் இவர் கல்லை தூக்கி அவருடைய தலையில போடுறார். அப்படி அந்த மனிதருடைய தலை சுக்குநூறாகி விடுகிறது. இப்படி மாறி மாறி இந்த காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து பயந்து போனார்கள். கேட்கிறாங்க, இவங்க யாரு? அப்போது அந்த மாணவர்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க, இன்னும் போங்கள், பார்க்க வேண்டிய காட்சிகள் இன்னும் இருக்குது, இது மட்டும் இல்ல, இன்னும் போங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, ஒரு மனிதர் மல்லாந்து தூங்கி கொண்டிருக்கிறார். முதலாவது பார்த்தவர் ஒரு கழித்து தூங்கி கொண்டிருந்தார். இரண்டாவது ஒருவர் மல்லாந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் இரும்பாலான ஒரு கொக்கியுடன் நின்று கொண்டிருக்கிறார். இரும்பாலான பெரிய கொக்கி அதோடு நின்று கொண்டு இந்த மல்லாந்து தூங்கி கொண்டிருக்கிறவருடைய முகவாய் பிடரியில் ஒரு அடி அடிக்கிறார். அது முகவாய் பிடரி, மூக்கு துவாரம், கண் எல்லாவற்றையும் கிழித்து கொண்டு போகிறது. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு கனவு சகோதரர்களே. கிழித்து கொண்டது மட்டுமல்ல, மீண்டும் இயல்பு நிலையில் அந்த முகம் எப்படி இருந்துச்சோ மீண்டும் மாறுது. மீண்டும் இருக்கின்ற மனிதர் கொக்கியால் ஒரு அடி அடிக்கிறார். முகவாய் பிடரி, மூக்கு துவாரம், கண் எல்லாவற்றையும் அப்படி கிழிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதிர்ந்து போனார்கள். கேட்டார்கள், யார் அப்பா அவர்கள்? இப்படி தண்டிக்கப்படுகின்ற சமுதாயமார், ஒரு மனிதர் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, இப்படி இவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்ன செஞ்சார் இவர்? அப்படி அந்த கூட்டிக்கு போன வானவர்கள் சொன்னார்கள், இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது, செல்லுங்கள் அப்படி என்று போனார்கள். மூன்றாவது காட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் காண்றாங்க, ஒரு அடுப்பு போன்ற ஒரு பகுதி, அடுப்பு போன்ற ஒரு பகுதி, மேலே குறுக்காகவும் கீழே விசாலமானதுமான ஒரு பகுதி, ஒரு அடுப்பு போன்ற ஒரு பகுதி. அந்த அடுப்பு போன்ற பகுதியில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு கீழே இருந்து ஒரு நெருப்பு ஜுவாலை போகிறது. அந்த நெருப்பு ஜுவாலை அதனுடைய உஷ்ணம் அவர்களுடைய உடம்புல பட்ட பிறகு அவங்க கூச்சலிட்டு கத்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதிர்ந்து போனார்கள். யார் அப்பா அவர்கள்? இப்படி தண்டிக்கப்படுகின்றவர்கள் யார்? மூணாவது காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் கண்டு கேட்கும் போதும் அந்த மாணவர்கள் சொல்றார்கள், இன்னும் ஒரு காட்சி இருக்கிறது, வாங்க பார்க்க போகணும் அப்படின்னு போறாங்க. நாலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை காண்றாங்க. ஒரு ஆறு, அந்த ஆறு இரத்தத்தை போன்று மிக சிவப்பாக இருந்துச்சு. அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு மனிதர் நீந்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆற்றின் கரையில் இன்னொரு மனிதர் சில பொடி கற்களை வச்சு கொண்டிருக்கிறார். ஆற்றுக்கு நடுவில் ஒரு மனிதர் நிற்கிறார். அந்த ஆற்றின் நடுவில் இருக்கின்ற மனிதர் இந்த பொடிக்கல்லோடு கரையில் நிற்கின்ற மனிதரை நோக்கி அப்படி நீந்தி கொண்டு வாரார். வந்து தன்னுடைய வாயை திறக்கிறார். கல்லோடு நிற்கின்ற மனிதர் இவருடைய வாய்க்குள்ள அந்த கல்லை தூக்கி வீசுறார். அப்படியே எந்த இடத்துக்கு நின்றாரோ மீண்டும் அதே இடத்துக்கு போறார். ரிட்டர்ன் மீண்டும் வாரார், தண்ட வாயை திறக்கிறார், கரையில் நிற்கின்றவர் கல்லை போடுகிறார். இப்படி ஒரு பயங்கரமான காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்றாங்க. மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறாங்க, யார் இப்படி தண்டிக்கப்படுகின்ற சமுதாயம்? அப்போது சொல்லப்படுகிறது, இன்னும் பார்க்க வேண்டிய காட்சிகள் இருக்கிறது, வாருங்கள் செல்வம் என்பதாக போறாங்க. அஞ்சாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க, அசிங்கமான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
நீங்கள் பார்க்கின்றவர்களில் மிக அருவருப்பான தோற்றம் கொண்டவர் அவர். அவ்வளவு அசிங்கமாக இருந்தார். தனக்கு பக்கத்தில் நெருப்பை மூட்டி அந்த நெருப்பை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார். இதே கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இன்னும் பார்க்க வேண்டிய காட்சிகள் இருக்கிறது, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி வானவர்கள் கூட்டிக் கொண்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது ஒரு காட்சியை காண்றாங்க. அடர்ந்து உயர்ந்த ஒரு பூங்காவுக்கு நாங்கள் போனோம். வசந்த காலத்தின் எல்லா வர்ண பூக்களும் அந்த பூங்காவில் பூத்து குலுங்கிச்சு. அந்த அளவுக்கு ஒரு அழகான பூங்காவுக்கு நாங்க போனோம். அந்த பூங்காவின் நடுவில் ஒரு உயரமான மனிதர் நின்றார். அவருடைய தலை வானளவில் உயர்ந்திருந்ததனால் அவரை லேசாக என்னால் இனம் காண முடியவில்லை. அவ்வளவு உயரமான மனுஷன் ஒருவர் நின்றார். அவரை சுற்றி என் வாழ்வில் நான் என்றும் கண்டிராத பச்சிலம் அழகான குழந்தைகள் அவரை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். அவர்களிடம் கேட்கப்பட்டது, அவர்கள் பதில் சொல்லவில்லை. அடுத்த ஒரு காட்சியை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பூங்காவுக்கு போறாங்க. முதலாவது அடர்ந்துயர்ந்த ஒரு பூங்கா, இரண்டாவது ஒரு பெரிய பூங்கா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பூங்காவில் பெரிய பெரிய பூக்கள் இருந்தது. அந்த பூங்காவுக்கு நடுவே ஒரு மரம் இருந்தது. 2 வானவர்களும் சொன்னார்கள், இந்த மரத்தில் நீங்கள் ஏறுங்கள் என்றார்கள். அந்த வானவர்களோடு நான் மரத்தில் ஏறினேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதனுடைய தலைவாசலை திறங்கள் என்று வானவர்கள் சொன்னார்கள். எங்களுக்காக அந்த தலைவாசல் திறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் பார்க்கிறார்கள். தங்கம் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய நகரம், பெரிய ஒரு சிட்டி. தங்கம் வெள்ளி உலகத்தில் இருக்குமா? எவ்வளவு சிட்டி இருக்கு உலகத்தில். அதுக்கு பெரிய பெரிய கோடிகள் எல்லாம் கொட்டி செஞ்சிருப்பார்கள். அதை பார்க்கிறதுக்கு டூரிஸ்ட் எல்லாம் போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், தங்கம் வெள்ளி 2ஆலையும் கட்டப்பட்ட ஒரு ஊடு இருக்குமா உலகத்தில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், முழு ஊரும் அந்த சிட்டியே தங்கம் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்டது. அதுக்கு மேலே நான் ஏறினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கே நம்ம காண்கின்றவர்களில் பாதி அழகான தோற்றமும் நாம் காண்கின்றவர்களில் பாதி அசிங்கமாக தோற்றம் உள்ள சில மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் அழகான தோற்றம், இன்னொரு பக்கம் அருவருப்பான தோற்றம். இந்த 2ம் இருக்கின்ற மனிதர்கள் அங்க இருந்தார்கள். அதுக்கு குறுக்கால ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வானவர்கள் சொன்னார்கள், இந்த நதியில் நீங்கள் குதிங்கள் என்று சொன்னார்கள். அந்த நதியில் அவர்கள் குளிந்ததற்கு பின்னாடி மீண்டும் முழு தோற்றமும் அழகான மிக பொலிவானவர்களாக அந்த ஆற்றில் குளித்துவிட்டு அவர்கள் மீண்டும் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட்டி சென்ற வானவர்கள் சொன்னார்கள், இந்த நகரம் இருக்குது, இதுதான் அதுன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம் என்றார்கள். இந்த அதுன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம் உங்களுடைய ஓய்விடம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். சொர்க்கத்தை இப்ப போய் பார்க்கிறார்கள். அதுன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம், அதுல நீங்க ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ், அவ்வளவுதான். இந்த சொர்க்கம் உங்களுக்கு முழுமையானதல்ல. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னா இந்த சொர்க்கத்துக்குள்ள வரணும். அப்படியான சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தங்கம் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்ட நகரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் தலையை உயர்த்தி நான் மேலே பார்த்தேன், வெண்மேகத்தை போன்று அழகான ஒரு மாளிகை இருந்தது. அப்போது வானவர்கள் சொன்னார்கள், இது உங்கள் இருப்பிடம் அப்படின்னு சொன்னார்கள். இதான் உங்களுடைய இருப்பிடம் என்று சொன்னார்கள். 2 பேருக்கும் நான் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க 2 பேருக்குமே நான் சொன்னேன், பாரக்கல்லாஹு ஃபீக்குமா, உங்க 2 பேருக்குமே அல்லாஹ் பரக்கத் செய்வான், என்னை விட்டு விடுங்கள், நான் இங்கே இருக்க போறேன் என்றார்கள். சொர்க்கத்தை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? அதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணுமே கண்டிராது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுமே கேட்டிராது, எந்த மனித உள்ளமும் சொர்க்கம் எப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கற்பனை கூட பண்ணியலான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த சொர்க்கத்தினுடைய ஓய்விடத்தையும் இருப்பிடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன விட்டுருங்க, இங்கே இருக்க போறேன் என்று. அப்போது மாணவர்கள் சொல்கிறார்கள், இது உங்களுக்கு பிறகு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று. அத்தோடு கனவு முடிகிறது. இப்ப எந்தெந்த காட்சிகள் கண்டார்களோ அந்த காட்சிகளில் சிக்குண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாவிகள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சொல்ல போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் முதலாவது ஒரு காட்சி கண்டன் இல்லையா, ஒரு மனிதர்
ஒரு கழித்து தூங்கி கொண்டிருந்தார். அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய தலைமாட்டில் இன்னொருவர் பெரிய பாறாங்கலோடு இருந்தார். அந்த பாறாங்கலை தூக்கி அவருடைய தலையில் போடுகிறார். தலை சுக்குநூறு ஆகிவிடுகிறது. அந்த பாறாங்கல் உருண்டோடுகிறது. அவர் மீண்டும் போய் அந்த பாறாங்கலை எடுப்பதற்குள் இவருடைய தலை சரியாகி விடுகிறது. மீண்டும் பாறாங்கலை தூக்கி தலையில போடுறார். இப்படி வேதனை செய்யப்படுகின்ற மனிதர்கள் யாரு தெரியுமா? என்ன நினைப்போம் உலகத்தில் பெரிய பெரிய பாவம் செஞ்சவர்கள் என்று. ரெண்டு பாவம் சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தில் நடக்கிற பாவம் தான். முதலாவது யாரென்று கேட்டால், உலகத்தில் அல் குர்ஆனை ஓதி மனனம் செஞ்சு மறந்தவர்களும் கடமையான தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் தூங்கியவரும் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, பயங்கரமான ஒரு தண்டனை. இப்ப நீங்க யோசிச்சிடக்கூடாது, குர்ஆனை ஓதி மனனம் செஞ்சு மறைஞ்சா தானே இந்த தண்டனை, அதை விட மனனம் செய்யாம இருக்கிறது பெட்டர்ன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஓதி மறந்தவருக்கே இந்த தண்டனைடா. ஓதாமல் தன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிற நம்மளை போன்றவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் சொன்னார்கள், இக்ரஉ சூரத்துல் பக்கரா, நீங்க சூரா பக்கரா ஓதுங்கள், ஃபஇன் அகதஹா பரக்கா, அதை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பரக்கத், வதர்கஹா ஹஸரா, அதை நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நஷ்டம் என்றார்கள். ஒரு சூரா. முழு குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி, அதை ஓதியவருக்கு நாளைக்கு மறுமையில் இந்த குர்ஆன் வந்து சிபாரிசு செய்யும் என்றார்களே. ஒட்டுமொத்த சமுதாயமும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மறுமை நாளில், யா அல்லாஹ், எல்லா மனிதர்களும் இந்த குர்ஆனை வீட்டில் முடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய இந்த அடியான் என்னை ஓதினான் என்று நாளைக்கு மறுமையில் இந்த குர்ஆன் வந்து சிபாரிசு செய்யும் என்றார்களே. இந்த குர்ஆனை ஓதி மறந்தவர்களுடைய நிலை இப்படி ஒரு பயங்கரமான நிலை என்றார்கள். இரண்டாவது, கடமையான தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் தூங்கியவரும் ஆவார் என்றார்கள். எல்லோருமே தொழுகிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையை முடியுமான அளவு டைமுக்கு தொலை பார்க்கணும். டைம் கிடைச்சா தொழுகிறவன் முஸ்லீம் இல்லை, டைமுக்கு தொழுகிறவன் தான் முஸ்லீம். அந்த தொழுகை நம்மளுக்கு மிகப்பெரிய பாடங்களை இந்த வாழ்க்கையில் உணர்த்துகிறது. அந்த தொழுகை கூட இல்லாமல் இன்றைக்கு பெரிய பெரிய வேலை பார்த்து கொண்டிருக்கிறோமே. என்ன கேட்டாலும் டைம் டைம் இல்லை, பிஸி பிஸி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே நேரம் இருக்கிறது. மனம் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அரட்டை அடிக்கவும் குரட்டை விட்டு தூங்கவும் நேரம் கிடைக்கிறது. இன்னொருத்தனை பற்றி பேஸ்புக்கில் வம்பெழுதுவதற்கு அவகாசம் கிடைக்கிறது. நண்பர்களோடு சேர்ந்து புதிய ஒரு திரைப்படம் வந்தால் அதை போய் பார்ப்பதற்கு அவகாசம் கிடைக்கிறது. உடல் தந்து அதற்குள் உயிரும் உணர்வும் தந்து சிந்திக்கின்ற திறனும் தீரமும் தந்து நாடியதை செய்து கொள்ள ஊனல் இல்லாத உடலையும் கோணல் இல்லாத அறிவையும் தந்து காத்து போஷிக்கின்ற அல்லாஹ்வை வணங்குவதற்கு 24 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் என்று வைப்போம். 50 நிமிடத்தை 5 வக்து தொழுகைக்கு நம்மளால் ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன முகத்தோடு நாளைக்கு அல்லாஹ்வை நாங்க போய் சந்திக்கிறது? எல்லாத்துக்குமே நுட்பம் இருக்கிறது, எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் தெரியும். ஒரு பிசினஸ்க்கு எந்த ரூட்டால போனா எப்படி லாபம் கிடைக்கிறோம் என்ற நுட்பம் எல்லாமே இருக்குது. அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்துல 50 நிமிஷத்தை ஒதுக்க முடியாமல் தான் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு மறுமையில் இப்படியான தண்டனைக்கு நாங்க ஆளாக வேண்டி வரும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் இரண்டாவது ஒரு காட்சியை கண்டேன். ஒரு மனிதர் மல்லாந்து தூங்கி கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் இரும்பாலான கொக்கியோடு நின்றார். முகவாய் பிடரையில் அடித்து மூக்கு துவாரம் கண் எல்லாத்தையுமே கிழிக்கிறது. மீண்டும் அந்த முகம் சரியாகிறது. மீண்டும் இவர் தண்டிக்கிறார். இவர் யாரு தெரியுமா? உலகத்தில் ஒரு நியூஸ் கிடைச்சா அது உண்மையா பொய்யான்னு சொல்லி பார்க்க மாட்டார். அதை எடுத்து ஒருவருக்கு சொல்லுவார். அது ஒரு 4 பேருக்கு போகும், அது ஒரு 40,000 பேருக்கு போகும். இப்படி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் ஒரு பொய்யான செய்தியை முதலாவது பரத்துவார். யார் அதை முதலாவது பரத்தினாரோ அவருக்குரிய தண்டனை என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, சோசியல் மீடியா யுத்தம் நிறைந்த ஒரு காலம் இன்றைக்கு. எதுவுமே தெரியாது, எந்த ஒரு உத்தியபூர்வ நியூஸுமே வந்திருக்க மாட்டாது. கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்பதை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேஸ்புக்கும் ஒவ்வொரு லைக் பேஜும் பேஸ்புக்கு திறந்துருவார்கள். நானும் ரிப்போர்ட்டர் தான், நானும் ஜேர்னலிஸ்ட் தான் என்று ஒரு நியூஸ் எழுதி விடுவார்கள். எதுவுமே செய்ய மாட்டார், முதலாவது ஆளை ஷேர் பண்ணிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவரை பின்துயர்ந்து அவர போஸ்ட பார்த்து யாரெல்லாம் ஷேர் பண்ணுகிறார்களோ இந்த தண்டனைக்கு உள்ளாக வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இன்றைக்கு மானங்கள் சர்வ சாதாரணமாக விற்கப்படுது இல்லையா? இந்த உலகத்தில், இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில், கல்யாணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள், சில தப்பு தவறுகள், பாவங்கள் செய்யறாங்க. அந்த பாவத்தை எந்த நுட்பமான முறையில தடுக்கணும்னு கூட தெரியாது. அது அரபியில் அன்றைக்கு ஒருவர் எழுதியிருந்தார், அல்லாஹ் மட்டும் மறைக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மறைச்சிருக்கிறான். சில நேரம் சிலருடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா பரத்தி விடுவான் சோதனைக்காக வேண்டி. அந்த பாவங்களை எடுத்து இன்றைக்கு சோசியல் மீடியாவில் போட்டு இன்பம் காணுகிறோம் என்று சொன்னால் என்ன உணர்வு? நம்முடைய உணர்வு. அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கும் பிள்ளை கூட்டி இருக்கிறது, அவர்களுக்கும் சந்ததி இருக்கிறது. ஒரு நாள் செய்த குற்றத்திற்காக வேண்டி மரணிக்கும் வரைக்கும் அவளும் அவளுடைய பிள்ளையும் தண்டிக்கப்படுகிறது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு வீணான சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்போம். ஒரு செய்தி அது இன்னொருவருக்கு பிரயோசனமாக இருக்கிறது என்று சொன்னால் ஷேர் பண்ணுவோம். அது ஊர்ஜிதம் என்று சொன்னால் ஷேர் பண்ணுவோம். இல்லை என்று சொன்னால் அமைதி காப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியானவர்களுக்கு இந்த பயங்கரமான தண்டனை இருக்குங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அடுப்பு போன்ற ஒரு பகுதிக்கு போனோம். அது ஒரு விசாலமான பகுதியாக இருந்தது. ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெரும் நெருப்பு ஜுவாலை போய் அந்த நெருப்பு ஜுவாலை அவர்களுடைய உடம்பை ஒட்டுகின்ற நேரத்தில் எல்லாம் கூச்சலிட ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் இந்த பாவத்தில் இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரம் செஞ்ச ஆண்களும் பெண்களும் இந்த பாவத்துக்கு உள்ளாகுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா பாவத்தையும் அல்லாஹு தஆலா தடுக்கிறான். அது செய்யாத, தொழுகையை நிறைவேற்று, ஜகாத்தை கொடு, நோன்பை பிடு. அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறானாக இருந்தால் அந்த பாவத்தை டைரக்டா சொல்லி ஒன்று ஏவுவான். இல்லை என்று சொன்னால் விலக்கலாக அல்லாஹ் சொல்லுவான். விபச்சாரம் சம்பந்தமாக அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதன்னு சொல்றான். அந்த சைடுக்கும் நீ போகாது. உனக்கு எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் வாய்ச்சி வசதி வரும் இந்த உலகத்தில், அந்த சைட்டுக்கு கூட நீ போகாத அப்படின்னு அல்லாஹ் எச்சரிச்ச பாவம் விபச்சாரம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எல்லா வாயல்களும் இதற்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை கண்டாங்க. நாலாவது காட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, ஒரு இரத்தத்தை போன்று சிவப்பான ஒரு ஆறு, நடுவுல ஒரு மனுஷர் மூழ்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் கரைக்கு வருகிறார். கரையில ஒரு மனிதர் மிகப்பெரிய பொடிக்கற்களை வச்சு கொண்டிருக்கிறார். அவர் வந்து வாயை திறந்ததுக்கு பின்னாடி அந்த பொடிக்கல்லை தூக்கி வாயில போடுறார். இப்படி அந்த சம்பவம் ரொட்டேஷனாக நடந்து கொண்டிருக்குது. இவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் வட்டி சாப்பிட்டவர்களுடைய நிலைதான் இது என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டி சாப்பிட்டவர்களுடைய நிலை என்றார்கள். இன்றைக்கு எந்த கண்ணுக்கும் உங்களுடைய கண்ணுக்கும் தெரியாத பல வியாபார முறைகள் வட்டி என்று சொல்லி வந்து கொண்டிருக்குது. எந்த அடிப்படையான அறிவுமே நமக்கு சிலருக்கு கிடையாது. ஒரு பிசினஸ் என்று வந்தா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இருக்குது, தூக்கி இன்வெஸ்ட் பண்ணி விடுவோம். மாசம் மாசம் 50,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அது எந்த பிசினஸுக்கு போகுதோ, யாரு செய்யறா, இதுல வட்டி இருக்குதா இல்லையா, நவீன முறையில பல பிசினஸ் இன்றைக்கு வந்துட்டு தூக்கி போட்டுட்டு சும்மா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் வட்டி சாப்பிடுகிறாரோ, அதை சாப்பிட கொடுக்கிறாரோ, அதுக்கு கை சாத்துகிறார்களோ எல்லாரும் சமம் என்றார்கள் பாவத்தில். வட்டிக்காக வேண்டி துணை போவது மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. எல்லாரும் சமம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டி உலகத்தில் வளர்வதை போன்று தெரியும், ஆனா வளராது, அது அழியும். ஏனென்று சொன்னால் இது நம்முடைய வார்த்தை அல்ல, படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிப்பான். அழிப்பான் என்ற சத்தியமா அல்லாஹ் அழிப்பான். வ யுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா தர்மத்தை வளர்ப்பான். உலக யதார்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வட்டி வளர்வதை போன்றும் தர்மம் குறைறதை போன்றும் தெரியும். இப்ப 1 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, நான் வட்டிக்காக வேண்டி அந்த காசு ஒரு இடத்துல கொடுக்கிறேன். அவர் ரிட்டர்ன் தரும்போது இன்னைக்கு 1,20,000 ரூபாய் தாரார். காசு கூடுதா குறையுதா? 1,20,000 காசு கூடுது, வட்டி காசு கூடுது. உலக யதார்த்தம். தர்மத்தை பாருங்க, என்னிடத்துல 1 லட்சம் ரூபாய் இருக்குது, பள்ளியினுடைய ஒரு தேவைக்காக வேண்டி கட்டுமான பணிக்காக வேண்டி 20,000 ரூபாய் கொடுக்கிறேன். உலகத்தில் தர்மம் கூடுதா குறையுதா? உலகத்தில் குறையுது. அல்லாஹ் சொல்றானே வட்டியை அழிச்சு தர்மத்தை வளர்ப்பேன் என்று. யோசிச்சு பாருங்கள், இதனுடைய யதார்த்தத்தை நாங்க இன்னும் புரியல.
அல்லாஹு தாலா வட்டியை அழிப்பான் என்று சொன்னா கண்ணுக்கு முன்னுக்கு நேரடியா அழிக்க மாட்டான். அவருக்கு பல சுகத்தை கொடுப்பான், பெரிய வாகனங்களை கொடுப்பான், வீட்டை கொடுப்பான், படாடோப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பார். கண்ணுக்கு தெரியாமல் ஊரை விட்டு ஓடுகின்ற காலம் வெகு தொலைவில் அவருக்கு வர மாட்டார். அந்த அளவுக்கு அட்ரஸும் இல்லாம ஆள் ஓடி ஒழிப்பார். அல்லாஹ் அழிப்பான் என்று அழிப்பான். தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் என்று சொன்னால் தமிழ்ல சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி. ஒரு 20,000 ரூபாய் தான் பள்ளிக்கு கொடுத்திருப்பார். 20 லட்சம் ரூபாவினுடைய ஒரு வைத்திய தேவையை விட்டு அல்லாஹு தாலா இவரை பாதுகாத்திருப்பான். ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து அல்லாஹ் இவரை காப்பாத்திருப்பான். இது நமக்கு தெரிய மாட்டார். யோசிச்சு பாருங்க, சில நேரம் 20,000 ரூபாய் தான் வட்டி வாங்கியிருப்பார். 20 கோடி இருந்தாலும் செலவழித்து தீர்க்க முடியாத ஒரு நோயை அல்லாஹு தாலா கொடுப்பான். இதை புரிந்து கொண்டுமாக இருந்தால் அன்புள்ள உறவுகளே, இந்த வட்டியின் பக்கம் நான் நெருங்கவே மாட்டோம். ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்பாக பேச வேண்டியது ஒரு நீளமான சம்பவமாக இருப்பதனால் இந்த ஜும்மாவுடைய உரையில் இதை சொன்னாத்தான் மிக பிரயோசனமாக இருக்கும் என்பதனால இந்த தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வட்டியின் பக்கம் நாம் நெருங்கவே கூடாது. 5வது, அல்லாஹ்வுடைய தூதர் அசிங்கமான தோற்றம் கொண்ட ஒரு மனுஷனை கண்டார். அவரை போன்ற ஒரு அசிங்கத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீர்கள். அவ்வளவு அசிங்கமாக இருந்தார். தனக்கு பக்கத்தில் நெருப்பை மூட்டி அதை சுத்தி வலம் வந்து கொண்டிருந்தார். இவர் யாரு தெரியுமா? நரகத்தின் காவலாளி மாலிக், அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அடர்ந்துயர்ந்த ஒரு பூங்காவிற்கு போகிறார்கள். வசந்த காலத்தின் எல்லா பூக்களும் பூத்து குலுங்கி இருந்தது. அந்த பூங்காவுக்கு நடுவில் ஒரு உயரமான மனுஷர் இருந்தார். அவர் மிக உயரமாக இருந்ததனால் அவரை இலகுவாக என்னில் கண்ணால் காண முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அவர் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருக்கு பக்கத்தில் சுற்றி சில பச்சிலம் குழந்தைகள் சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தாங்களே, அவங்க யார் தெரியுமா? இயற்கை மரபில் பிறந்து எந்த ஒரு பாவமும் அறியாமல் மௌத்தாக இருப்பார்களே, சின்ன சிறார்கள். அவர்கள் இப்ராஹிம் நபியை சுற்றி அந்த பூங்காவுக்கு நடுவில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், காபிர்களுடைய பிள்ளையுமா இருப்பார்கள்? காபிர்களுடைய பிள்ளை, ஒரு காபிர் தாய் தந்தையினுடைய வயிற்றுக்கு பிறந்துச்சு, சொந்தமாக எதையுமே யோசிக்க முடியல, பிறந்து ஒரு கைக்குள்ளையா இருக்கும் போது மௌத்தாயிட்டு, இவங்களுமா இருப்பாங்க என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், அவர்களும் சுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இந்த காலத்தில், இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்ற நவீன காலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் பெண்களுக்கு. அல்லாஹ் யாரெல்லாம் அந்த பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு சில காலம் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பிறந்து விட்டதாக இருந்தாலும் 7 மாதத்தில் பிறந்த குழந்தை மௌத்தாகுது, 8 மாதத்தில் பிறந்த குழந்தை மௌத்தாகிறது, பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைகள் மௌத்தாகி விடுகிறது. கண்ணியமிக்க தந்தைமார்களே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கள். இந்த குழந்தை நிச்சயமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு சுவர்க்கத்தில் அந்த பூங்காவில் சுற்றி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள் என்ற செய்தியை போய் சொல்லுங்கள். இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற ஆறுதல். அல்லாஹ் தந்தான், அவன் எடுத்துக்கொண்டான், இதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அப்படியான குழந்தைகளை இப்ராஹிம் நபியோடு சுற்றி விட வைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்தது போறாங்க, நம்ம ஒரு பெரிய பூங்காவுக்கு போனோம். அல்லாஹ்வுடைய தூதர் போய் அந்த செங்கல், வெள்ளி தங்கங்களால் கட்டப்பட்ட செங்கல்லால நகரத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க. ஒரு டீம் இருக்கிறாங்க, பாதி தோற்றம் அழகாகவும் மீதி தோற்றம் அசிங்கமாகவும் ஒரு டீம் இருந்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவங்க யாரு தெரியுமா? உலகத்தில் நன்மையையும் பாவத்தையும் கலந்து செஞ்சார்கள். அவர்களை அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் அந்த நதியில் குதிக்க வைத்து மீண்டும் அவர்கள் நல்ல பொலிவானவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மீண்டும் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினைகளை நமக்கு உணர்த்துது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொர்க்கத்தை கண்டார்கள். அது என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். நான் தலையை உயர்த்தி பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெண்மேகத்தை போன்று அழகான ஒரு மாளிகை, விடுங்கள் நான் நிற்க போகிறேன் என்றார்கள். சுவர்க்கத்தை முதலாவது ஈமான் கொள்ளணும் சகோதரர்களே, அதை உள்ளத்தால நினைச்சு டேஸ்ட் பண்ணணும். அப்பதான் அந்த சுவர்க்கம் சம்பந்தமான ஆசைகள், ஆர்வங்கள், நன்மை செய்வதற்கான ஆர்வங்கள் நமக்கு வரும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஜெயில போட்டு அடைக்கப்படுகிறார். அடைக்கப்பட்ட நேரம் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு கவிதையை படிப்பார்.
ஜெயில் அடைக்கப்பட்டுச்சு. ஜெயில் என்று சொன்ன என்ன சகோதரர்களே, நினைச்சது செய்ய இயலாது, சிறை பிடிக்கப்பட்ட வாழ்க்கை. அதுக்குள்ளும் இப்னு தைமியா சொர்க்கத்தை நினைச்சார் ரஹிமஹுல்லாஹ். மா யஸ்னவு அதாய்பி, கேட்டார், என் எதிரிகளால் என்னை என்ன செய்ய முடியும்? அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி, சொர்க்கமும் அதன் பூஞ்சோலையும் என் உள்ளத்தில் இருக்குது என்றார். இன் ஹபசி ஹுல்வா, என்னை இந்த சிறையிலே போட்டு சிறைப்பிடித்திருந்தால் நான் இறைவனோடு தனிமைப்படுகிறேன். வகத்லி ஷஹாதா, என்னை கொலை செய்தால் நான் ஷஹீதாகி விடுவேன். வஇஹ்ராஜி மின் பலதி சியாஹா, என்னை நாடு கடத்தினால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நான் போய் சுற்றி பார்ப்பேன் என்ற அடிப்படையில் இப்னு தைமியா சொன்னாராக இருந்தால் சொர்க்கத்தை வாயால சொல்லல, ஹதீஸ படிச்சிட்டு உடல்ல, நான் இருக்கிற இடம் சிறையாக இருந்தாலும் உள்ளத்தில் இருப்பது சுவர்க்கம் என்று ஆழமாக நம்பியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள், பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானவர்களாக நாங்க மாறணும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் என்ன வாழ வச்சிருக்கிறான் என்று சொன்னால் சொற்ப ஒரு காலம் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். எத்தனை இளம் ஜனாசாக்களை நம்முடைய தோளில் சுமந்து மையவாடியில் அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கைட்டியை தந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய உரையில நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோமே. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமார் உம்மத்தி மா பைன சித்தீன இல சபஈன், முஹம்மது ஆகிய எனது உம்மத்தின் வயது எல்லை 60க்கு 70க்கு இடைப்பட்டது அப்படி என்றார்கள். 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது சின்ன ஒரு காலம். இந்த காலத்தில் தான் நிறைய போட்டி, பொறாமை, அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை, தான் தோன்றித்தனமான பயணம் எல்லாமே இந்த உலகத்துல தான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர், அதே நேரம் மிகப்பெரிய ஒரு கவிஞர். உலகத்துல வாழ்கின்ற போது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ஒரு கவிதை சொல்லுவார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கவிதை சொல்வார். என்ன சொல்லுவார் தெரியுமா? தஸவ்வது மினத் தக்வா, இறை அச்சத்தை ஒரு கட்டிச்சாதனமாக நீ கட்டி வைத்துக்கொள். அல்லாஹ்வை பத்திய பயம் இருக்குது, அதை ஒரு கட்டிச்சாதனமாக உலகத்துல நீ கட்டிக்கொள். ஃபஇன்னக லா தத்ரி, மனிதா உனக்கு தெரியாது. இதா ஜுன்ன லைலும், இரவு சூழ ஆரம்பித்து விட்டால், இருட்டாகி விட்டால், ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் நீ உயிரோடு வாழ்வாயா என்று உனக்கே தெரியாது. இருட்டாகி விட்டால் ஃபஜ்ருக்கு நீ எழும்புவாயா என்று உனக்கே தெரியாது. கேள்விப்படுறோமா இல்லையா? உலகத்துல தூங்கினவர் எழும்பலையா, என்ன நோய் என்று கூட தெரியாது. இரவு குடும்பம் குட்டிகள் எல்லாருமா இருந்து ஒரே சகன்ல சாப்பிடுவாங்க. தூங்கினவர் எழும்பல்ல. இருட்டுப்பட ஆரம்பித்தால் ஃபஜ்ர் வரைக்கும் உயிரோடு வாழ்வாயா என்று உனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட உலகம் அப்பா இது. ஃபகம்மின் ஃபதா, எத்தனை இளைஞர்கள் அம்சா வ அஸ்பஹ தாஹிகன், சிரித்த நிலையில் மாலை பொழுதையும் சிரித்த நிலையில் காலை பொழுதையும் அடைகிறார்கள், என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஃபகது நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி, அவர்களுக்கோ தெரியாது அவர்களுடைய கபன் துணி பின்னப்பட்டு விட்டது என்பதாக. நிறைய பேர் உலகத்தை மறந்த ஒரு மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், நிறைய யுவதிகள், நிறைய மணப்பெண்கள் என் கணவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மன ஆடையை போட்டு அழகாக இருக்கிறாள். அவளுக்கோ தெரியாது அவளுடைய உயிர் இரவுக்கு பிரியும் என்று. வகம்மின் ஸஹீஹின், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் மாத்தமின் கைரி இல்லா, எந்த ஒரு நோயும் இல்லாம மௌத்தாகிறார்கள். எவ்வளவு நோயாளிகள் இன்றைக்கு மௌத்தாகுவோமா நாளைக்கு மௌத்தாகுவோமா என்ற நிலையில இருக்கும் போது பல நீடூடி காலம் வாழ்றாங்க. நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு சக்கராத்துன்னு சொல்லி ஊட்ட கூட்டிட்டு வருவார்கள். மையத்துக்குரிய எல்லா ஏற்பாட்டையும் வீட்டுக்காரர்கள் பண்ணி விடுவார்கள். ஆக்சிஜன்லயே 3 வருஷம் வாழுவார். வெண்டிலேட்டர்ல இருந்த மாதிரியே அப்படி இருப்பார். அல்லாஹ் தஆலா ஆயுள போட்டு வச்சு கொண்டிருப்பான். நம்மளுடைய கடமை அல்ல இது, நம்மளுடைய இயக்கம் அல்ல, நம்மள ஒருத்தன் இயக்கி கொண்டிருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சோமாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த மாறுமே செய்ய மாட்டோம். நம்ம பார்த்த இந்த பாவங்கள் எல்லாம் மேலுக்கு உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாவங்களா இல்லையா? சர்வ சாதாரணம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல ஒன்றாவது, சில நேரம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யாரையாவது உடம்பில் ஒட்டை கொண்டிருக்கிற பாவமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பாவத்திலிருந்து பாவம் மீட்சி பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலிருந்து மரணிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அல்லாஹு தாலா நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹு தாலா பாவம் செய்த அடியார்களை அழைக்கும் போது குர்ஆன்ல என்ன சொல்லலாம் தெரியுமா? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே எங்க, தனக்குத்தானே பாவம் செஞ்ச என்னுடைய அடியார்களே எங்க, அல்லாஹ்வு தான் துரோகம் செஞ்சோம், தொழாம இருந்தோம், வட்டி வாங்கினோம், அல்லாஹ் சொன்னதை கேட்காம இருந்தோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி அழைக்கிறான் தெரியுமா?
இபாதி என்ற அடியானே லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். குல், அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்றான் என்ன தெரியுமா? வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க நபியே அப்படின்னு அல்லாஹு தஆலா நபியிடத்தில் சொல்லுகிறான். நான் நெருக்கமானவன், தூரமானவன் அல்ல. என் அடியான் கேட்டால் நிச்சயமாக நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் பாவ மீட்சி பெற்ற சமுதாயமாக நாம் அனைவரும் மாற வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாராக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். வ பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய தினத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாயிருக்கிறான். அந்த பெருநாளை குடும்பமாக சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு பெருநாளை அடுத்து வரக்கூடிய தினங்களான ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 தினங்கள் பிறை 11, 12, 13 ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள். அதுக்கு ஐயாமுல் அக்லி வ ஷுர்பன்னு சொல்வார்கள். உண்டு பருகி அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய நாட்கள், மிக பெருமதியான நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்கள் சந்தோஷமாக ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலாவினால் பிரகடனம் செய்யப்பட்ட 3 நாட்கள். இந்த நாட்களில் அதிகமாக எங்களுடைய குடும்ப உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடப்பது, எங்களுடைய பொழுதுபோக்குகளை நாங்கள் ஹலாலான முறையில் கழிப்பது, அல்லாஹு தஆலா விரும்பி பொருந்தி கொண்ட அடியார்களாக மாறுவதற்கு தங்களாலான என்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ நாம் செய்வது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தில் பொழுதுபோக்குகள் இல்லாமல் இல்லை. இஸ்லாம் எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம். நீங்க எந்த காலத்தில் இருந்தாலும் அதுக்கு இஸ்லாம் செட் ஆகும். அப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கு நாம ஒரு நன்மையை போய் ஒரு இளைஞனிடத்துல சொன்னால் இதை செய்யாதங்க, இதை பாவம் கூடாதுன்னு சொன்னால் அந்த காலத்து இஸ்லாமெல்லாம் எடுத்துட்டு நீங்க வருத்தவில்லைன்னு சும்மா வாயால சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஜெனரேஷனுக்கு அனுப்பப்பட்ட இஸ்லாம் இது. உலகம் முடிய வரைக்கும் யாரெல்லாம் இந்த தூய கொள்கையோடு இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் செய்தி சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். எனவே இந்த நாட்களை அல்லாஹ் விரும்பி பொருந்தி கொண்ட அடிப்படையில் ஹலாலான முறையில் கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்கிற வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமும் ஈடுபடாத நாட்களாக இந்த நாட்களை நாம் கடத்த வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்குரிய இந்த நாட்களில் அல்லாஹ்வை மாறு செய்வதற்குரிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் செய்துவிடக் கூடாது. சில ஊர்களை பார்க்கலாம், முஸ்லிம் ஊர்கள், முஸ்லிம் தலைமைகள், முஸ்லிம் மாநகர உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் இருக்கின்ற ஊர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சில நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஆண் பெண் கலப்பான செய்திகள், அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத சில கலை நிகழ்ச்சிகள், இசை கலந்த நிகழ்ச்சிகள், ஆண்களும் பெண்களும் தங்களுடைய எந்த பாவமாக இருந்தாலும் கலப்பாக செய்யக்கூடிய பாவங்களை அரங்கேற்றுகின்ற நிகழ்ச்சிகள் சில ஊர்கள்ல நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிகழ்ச்சிகளாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த குழந்தைகளை, செல்வங்களை அந்த நிகழ்ச்சிகளுக்கு போக விடாமல் தடுப்பதோடு அதற்கு மாற்றீடாக சில நிகழ்வுகளையும் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாவத்தை தடுக்கிறோமாக இருந்தால் அதுக்கு மாற்றீடாக ஒரு சந்தோஷத்தை நம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு மாற்றீடாக இன்னது செய்யலாம் என்ற நுட்பத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போதும் இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் அது அடுத்தவர்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோட இளைஞர் சமுதாயம் பயணம் செய்வார்கள். என்னை எல்லோரும் பார்க்க வேண்டும், நான் எப்படியாவது இந்த சமுதாயத்தில் ஒரு ஹைலைட்டாக தெரிய வேண்டும் என்று இளைஞர்கள் பயணம் செஞ்சு கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய வயதுக்குண்டான ஒரு விஷயம். ஆனால் ஒரு பெற்றோர்களாக இருக்க நம்மளுடைய கடமை, அல்லாஹ் தஆலா அமானிதமாக தந்த குழந்தை
அடுத்தரும் பரம்பரைக்கும் ஒரு சாலிகான குழந்தையாக இந்த குழந்தை இருக்க வேண்டுமாக இருந்தால் என்னாலான முயற்சியை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்து திட்டமிட வேண்டும். அப்படி அல்லாமல் பாவத்திற்கும் வீணான செயலுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நாம் உபயோகிப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை சில நேரம் நமக்கும் சுமத்தாடி விடுவான். இளைஞர்களை பார்க்கலாம். இன்றைக்கு வீதி விபத்துகள் சர்வ சாதாரணமாக நம்முடைய உலகத்துல நடக்குது. எவ்வளவுதான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டாலும் சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு லைசன்ஸ் இல்லாத நேரத்தில் சில பைக்குகளை கொடுத்து வீதியில் வலம் வருவதற்காக கொடுக்கிறார்கள். அதனால் நன்றாக செல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த வீதி விபத்தினால் சிக்குண்டு மரணிக்கிறான். வேகத்தினால், கட்டுப்பாட்டில்லாத வேகத்தினால் செல்கின்ற ஒரு மனிதன் இந்த வீதி விபத்தினால் இன்னலுறுகின்றான். நிறைய பெண்கள் இந்த இளைஞர்கள் செய்கின்ற சில சேட்டைகளினால் அசௌகரியங்களுக்கு உள்ளாகின்றனர். எனவே அப்படியான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து விடக் கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா எழுப்பி நிப்பாட்டி உன் பிள்ளை விடயத்தில் ஒரு பெற்றோராக நீ எப்படி நடந்தாய் என்று கேட்டால், அல்லாஹ் என் சக்திக்கு உட்பட்டவாறு அல்ஹம்துலில்லாஹ் உன் பொருத்தத்தோடு வளர்த்தேன் என்ற அடிப்படையில் நாம் பதில் சொல்வோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளை வளர்ப்பில் வெற்றி பெற்ற பெற்றோர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பது அர்த்தம். அப்படி இல்லாமல் பிள்ளைகளுக்கு கண்டும் காணாமலும் சில விஷயங்களை விட்டு கொடுப்போமாக இருந்தால் இந்த பிள்ளை பெரிய பருவமானவுடன் நம்மளுக்கு முழுமையாக அடங்காத ஒரு பிள்ளையாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பெற்றோர்கள் என்ன காரணம் சொல்றது, இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கலாம். பெரியவர்களானால் சில ஆண் பிள்ளைகள் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி விடுவார்கள். வாப்பா புல்லுக்கு நோகாம நடப்பார். பிள்ளை அப்படியான ஒரு செயலை செஞ்சிடும். அதுக்கு பின்னாடி தலை குனிஞ்சிட்டு சொல்லுவாரு, ஆரம்பத்துல நான் அவனை திருத்தி வளர்த்திருக்கலாம், குர்ஆன் கிளாஸுக்கு விட்டிருக்கலாம், ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்கு விட்டிருக்கலாம், தர்பியாக்கு நாம் மட்டும் உட்கார்ந்து கொண்டிருந்தனே, கை பிடித்து நடை பழக்கி அவனையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம். அதுக்கு பின்னாடி யோசிப்பார்கள். கை நழுவி பிள்ளை போனதற்கு பிறகு யோசிச்சு எந்த வேலையுமே கிடையாது. அதனால் இந்த நாட்கள் மிக பெருமதியானது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் லீவாக இருக்கக்கூடிய நாட்கள். நிறைய பிளான் பண்ணுவார்கள். ஹலாலான சில பொழுதுபோக்குகளுக்கு பிள்ளைகளை அனுமதியுங்கள். ஒரு வாப்பாக்கு தெரியணும் நம்முடைய பிள்ளை யாரோட கூறான், யாரோட வாரான், யாரோட பழகுறான், யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான் என்ற ஒரு வாப்பாக்கு தெரியணும். ஹலாலான பொழுதுபோக்குகள் இருந்தால் பிள்ளைகளை தாராளமாக அனுமதியுங்கள். இஸ்லாம் அனுமதிக்காத கேலி கூத்துகளுக்கு நம்முடைய பிள்ளை செல்வதையும் தடுக்க முடியாத பெற்றோராக நாம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு நாமளும் வகை சொல்லணும். யாரையும் குத்தி காட்டுவதற்காகவோ யாருடைய மனம் நோகுவதற்காகவோ அல்ல. இப்படி எப்படி நாம் இந்த இடத்தில் ஒரு சனத்திரளாக ஒன்று குழுமி இருக்கிறோமோ அல்லாஹ் பொருந்தி கொண்டு சமுதாயமாக நாம் அனைவரும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட வேண்டும் என்பதுதான் தூய்மையான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா அமைதி அடைந்த ஆத்மாவை என்று நம்மளை அழைக்கும் போது லப்பைக் யா ரப் உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு